நானும் நீங்கள் சொன்னது போன்று பத்திரிகையில் செய்தி பார்த்தேன், தலைப்பு செய்தி பார்த்தேன். அந்த செய்தியை போடுவதற்கு முன்பு அதில் உள்ள சரிபிள்ளைகளை அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் எங்கள் யாரோடும் ஆலோசித்ததாக நான் அறியவில்லை. ஆகவே அவர் எங்கிருந்து அந்த செய்தியை எடுத்து போட்டார் என்பது அவருக்குத்தான் வெளிச்சமானது. ஆகவே அந்த செய்தியுடன் எங்களை தொடர்பு படுத்தி அதற்கான படங்களும் போடப்பட்டிருந்தது. ஆனால் நான் அறிந்த வரையில் அவ்வாறான சந்திப்புகள் எதுவும் இன்று நடைபெறவும் இல்லை. இதற்கு முன்பாகவும் அவ்வாறான சந்திப்புகள் எதுவும் நடைபெற்றதாகவும் நான் அறியவும் இல்லை. ஆகவே இன்று அது ஒரு பரபரப்பான ஒரு பேச்சாக இப்போ இவ்வாறான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது என்று உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கூறுவதனூடாகத்தான் நான் அந்த விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே சில சமயம் ஒரு பரபரப்பான செய்திகள் என்பது எல்லோருக்கும் தேவையானதாக இருக்கும் என்று கருதி அந்த செய்தி வந்தது எனக்கு தெரியாது. ஆனால் இன்று அவ்வாறான இந்த சந்திப்புகளும் நடைபெறவில்லை. ஆட்சி அமைக்கின்ற விடயத்திலே எவ்வாறான நகர்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? நாங்கள் ஏற்கனவே மிக தெளிவாக நாங்கள் கூறியிருக்கின்றோம். என்னென்று சொல்லிக்கொள்வது, ஒரு ஜனநாயக ரீதியாக இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் ஒன்றான ஒரு ஒருமித்த முடிவுகளுக்கு வந்திருக்கிறார்கள், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள். ஆகவே இயலக்கூடிய இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாட்டை அவர்கள் தங்களுக்குள் பேசியிருக்கிறார்கள். அதே போல் எல்லா இடங்களிலும் அவர்கள் அந்த தாங்கள் மாத்திரம்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் நிச்சயமாக இல்லை. பல இடங்களில் தமிழரசு கட்சி பெரும்பான்மையை கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். நாங்கள் கூட்டாக ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் கூட்டாக ஆட்சி அமைப்போம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பிரச்சனையாக எனக்கு தோன்றவில்லை. ஆகவே அந்த வகையில் அந்த ஆட்சி அமைப்பது என்று சொன்ன விடயங்கள் எம்மை பொறுத்தவரையில் நாம் இப்பொழுது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் ஐக்கியப்பட்டு செயற்படுகிறோம் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டாக எங்கெங்கே ஆட்சி அமைக்க முடியுமோ அங்கங்கே ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். அதேபோல் பல இடங்களில் யாழ்ப்பாணத்திலும் சரி, வன்னியிலும் சரி, கிழக்கிலும் சரி தமிழரசு கட்சி பல இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கான நிலவரங்கள் இருக்கிறது. ஆகவே அதற்கான வேலைகளை அவர்கள் செய்கின்றார்கள். அவ்வாறான சில இடங்களில் எங்களது உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த உதவியை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கவும் தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆகவே அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனை எதிர்ப்பதற்காகத்தான் இவ்வளவு கூட்டுக்களும் வைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கீத்நாத் காசிலிங்கம் அவர்கள் என்ற ஒரு கருத்தினை பொதுஜன பிரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கீத்நாத் காசிலிங்கம் ஓகே அவர் ஊடகங்களுக்கு ஒரு அனுப்பி வைத்திருக்கிறார். இதேவேளை இது தொடர்பிலான கருத்துக்கள் பரவலாகி வருகிறது. சுமந்திரனை எதிர்ப்பதற்கான கூட்டாயுது அல்லது தமிழ் தேசியத்துக்கான அது நீங்கள் அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கான கூட்டம் என்று சொல்லி அவருடைய என்னென்று சொல்லி சொல்கிறது அவருடைய இன்டர்பிரிட்டேஷன் அவர் அப்படி வியாக்கியானப்படுத்துகிறார். எம்மை பொறுத்தவரையில் இந்த கூட்டு என்பது இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கான ஒரு சமஷ்டி அரசியல் முறையை உருவாக்குவதற்கான கூட்டு. இந்த கூட்டில் எம்மை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளில் தமிழரசு கட்சியை தவிர்ந்த ஏனைய சகலரும் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழரசு கட்சியும் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் தமிழரசு கட்சி ஒன்றிணைய வேண்டும் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் இது எவ்வாறு சுமந்திரனுக்கு எதிரானதாக இருக்கும் என்று கீத்நாத் என்பவர் உங்களுக்கு சொல்ல முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. அது நீங்கள் அவர்கிட்ட தான் அதுக்கான விளக்கத்தை கேட்க வேணும். ஆகவே எம்மை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியும் இதில் இணைய வேண்டும் என்பதை நாங்கள் மிக வெளிப்படையாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான அன்றே கூறியிருக்கின்றோம். இப்பொழுதும் நாங்கள் கூறுகின்றோம். எமது முக்கியமான விடயம் என்பது யுத்தம் முடிந்து 15 வருஷங்களாகியும் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை என்பது இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான விடயம். அதனை தீர்ப்பதற்கு எந்தெந்த வழிமுறைகளில் நாங்கள் ஒத்துப்போக முடியும் என்கின்ற அடிப்படையில் இது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக வாய்த்தது. பல பேர் ஒற்றுமையாக போவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலை நாங்கள் எல்லோரும் இணைந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதை இன்னும் பலமாக்குவதற்கு தமிழரசு கட்சியும் அதற்குள் வருகின்ற பொழுது நிச்சயமாக அது இன்னும் பலப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் அவ்வாறு சிந்திக்கின்ற பொழுது சுமந்திரனுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்த வேண்டிய தமிழரசு கட்சிக்குள் தான் அது அந்த பிரச்சனையை தவிர எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. தமிழரசு கட்சிக்கு சுமந்திரன் தலைவராக இருக்கணுமா, ஸ்ரீதரன் தலைவராக இருக்கணுமா, அது அவர்களுடைய உள்வீட்டு பிரச்சனை. ஆகவே நாங்கள் அங்கு யார் தலைவராக இருந்தாலும் நாங்கள் அவர்களுடன் பேசப் போகின்றோம். அது எவர் தலைவராக இருந்தாலும் அந்த கட்சியுடன் நாங்கள் பேசத்தான் போகின்றோம். ஆகவே அதில் இப்பொழுது பதில் தலைவராக பதில் செயலாளராக சில பேர் இருக்கிறார்கள் என்பது உண்மையான விஷயம்.
ஆகவே அவர்கள் தங்களுக்குள் தங்களது பிரச்சனைகளை தீர்த்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது அது அவர்களை பொறுத்த விடயம் என்று தான் நான் நம்புகின்றேன். ஆகவே நீங்கள் சொன்ன பொதுஜன பெரமுன சேர்ந்தவர்கள் எல்லாம் இதில் ஆலோசனைகள் அறிவுரைகள் கூறுவதெல்லாம் அவ்வளவு அர்த்த புஷ்டியான விஷயமாக எனக்கு தெரியவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியின் தரப்பிலிருந்து உங்களுக்கு ஏதாவது சாதகமான பதில் வந்ததா இந்த கூட்டு? இதுவரையும் இலங்கை தமிழரசு கட்சி அது தொடர்பாக எங்களுக்கு எந்த விதமான சாதகமான பதிலையும் சொல்லவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எங்களது கோரிக்கைகள் பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்களால் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டது. அது தொடர்பாக நாங்கள் பதில் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தோம். இதுதான் உங்களுடைய நிலவரமா என்று நாங்கள் அவருக்கு இப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். ஆனால் அவர்களது தரப்பிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பதிலும் எட்டவில்லை என்பதும். ஆனால் நாங்கள் எல்லோரும் இணைந்து போக வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் கையேந்திரகுமாருடன் பேசினோம், சுமந்திரன் அவர்களுடன் பேசினோம், நாங்கள் எல்லோருடன் தான் பேசிக்கொண்டிருந்தோம். ஆகவே அந்த வகையில் இப்பொழுது எங்களுக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் இப்பொழுது ஒரு ஒப்பந்தம் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நாங்கள் எல்லோருடனும் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் இதில் எம்மை பொறுத்தவரையில் 2 தரப்புகள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றன. 3வது தரப்பு எந்த விதமான முடிவும் இதுவரை சொல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழல் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி தவிர்த்த ஏனைய தமிழ் தரப்பு ஒன்றிணைந்திருப்பதாக தெரிவித்திருந்தீர்கள். தமிழ் மக்கள் கூட்டணியோடு ஏதாவது பேச்சுவார்த்தை இடம்பெற்றதா? தமிழ் மக்கள் கூட்டணி இதுவரை எங்களுடன் இந்த விதமான இதுகளையும் செல்லவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுக்கு ஒரு சில இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எங்களது உதவிகளை கோரியிருந்தார்கள். ஆனால் அது தொடர்பாக ஒரு முழுமையான பேச்சுக்கள் எதுவும் இன்னும் ஒரு முடிவுக்கு வந்ததாக இல்லை. தமிழ் மக்கள் கூட்டணியையும் இந்த கூட்டணிக்குள் இணைப்பதற்கான முயற்சிகள் அந்த முயற்சிகள் அதை எடுக்க வேண்டியது அந்தந்த கட்சிகள் அந்த முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஆகவே அவர்கள் அதில் அந்த முயற்சிகளை அவர்கள் எடுப்பார்களாக இருந்தால் அது தொடர்பாக பேசப்படும், நிச்சயமாக பேசப்படும். தமிழரசு கட்சிக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை போல் அந்த கட்சிக்கு கோரிக்கை விடுக்கணும். இப்போ நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்பது வெரி ஓப்பன். அதாவது யாரும் அதில் இணைய முடியும். தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான கோரிக்கையாகத்தான் அது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படி வருகிற பொழுது நாங்கள் அந்த கோரிக்கைகளை நாங்கள் நிச்சயமாக சாதகமாக பரிசீலிக்க முடியும்.